பெண் மாறிடுவா, சந்தர்ப்பவாதி, சுயநலவாதி. அம்மா வீட்டில் இருக்கப்ப அம்மா விடும்பா, அங்கே போனோடனே புகுந்த விடும்பா, அப்புறம் புள்ளேம்பா, மாறிடுவா, சந்தர்ப்பவாதி. பெண் மாறலைன்னா என்ன ஆகும் சொல்லுங்களேன்? பெண் மீது வைக்கக்கூடிய பெரும் குற்றச்சாட்டு என்ன? அவள் சுயநலமானவள், அவள் மாறி விடுவாள். பெண் மட்டும் மாறலைன்னா அந்த சமூகம் ஆடி போகும், நின்று போயிரும்ல. 8 வயசில் இருந்த மாதிரியே 18 வயசுல இருந்தால் என்ன ஆகும்? 18 வயசில் இருந்த மாதிரி 23 வயசில் குடும்ப நடத்துல இருந்தால் என்ன ஆகும்? 23 வயசில் இருக்கிற மாதிரி 2 பிள்ளை பெற்ற பிறகு 40 வயசில் இருந்தால் என்ன ஆகும்? பிள்ளையெல்லாம் பெரிய ஆளாகி கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டிய வயசுலையும் 21 வயசில் இருந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அப்போ பெண் மாறலைன்னா என்ன ஆகும்? பெண் மாறணும், என் டேர்ம்ஸுக்கு மாறணும். உன் பிரச்சனை அதான். அங்கே நம்ம பிரச்சனை என்ன? பெண் மாறணும், என் டேர்ம்ஸுக்கு மாறணும். நீ மகளாக இருந்தாய், இப்போது என் வீட்டின் மருமகள், என் வீட்டைத்தான் நீ முக்கியமாக கருத வேண்டும். அப்படி கருதிட்டான்னா அவள் சூப்பர் மருமகன் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அப்போ உங்கள் டேர்ம்ஸுக்கு மாறி இருக்கா. அவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு கெட்ட பேர், அந்த வீட்டுக்கு போன பிறகு பிறந்த வீட்டை விட்டுட்டா அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ரைட்டா? அப்போ மாறுதல் என்பது என் டேர்ம்ஸுக்கு இல்லை நீ மாறினா ஓகே, நீ ஓன் டேர்ம்ஸுக்கு கீழே மாறக்கூடாது. எல்லா இடத்துலையும் ஜட்ஜ்மெண்ட், எல்லா இடத்துலையும் ஜட்ஜ்மெண்ட். நீ பாடலாம், ஆடலாம், எல்லாம் பண்ணலாம், ஆனால் எனக்கு பிடிச்சதை தான் நீ செய்யணும். இங்கே கூட்டத்தில் ஒரு நல்ல பையன் பாடிக்கிட்டு இருப்பான், அழகாக ஓவியம் வரைக்கூடிய ஒரு பெண் இருப்பாள், கவிதை எழுதும் ஞானத்தோடு கூடிய ஒரு பெண் இருப்பாள். இப்போ கூட யாரோ ஒரு அம்மா யாரோ ஒரு பிள்ளையுடைய காதை திருகி எப்படி பேசுகிறான் பார், நீ தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கப்ப எனக்கு தெரியும். எங்கேயோ ஒரு அம்மா ஒரு அப்பா யாரோ ஒரு தண்டை கோபிநாத் மாதிரி நீ ஏன் பேசலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் ஒரு முறை ஒரு எடிட்டிங்லாம் முடிச்சு நைட்டு ஒரு 11:30 மணிக்கு ஆடிட்டரோட போனேன். அப்போ அவர் சொன்னார், ஒரு ஃபைல் வாங்க வேண்டியிருக்கு, என் கிளைண்ட் வீடுன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, நீங்களும் வாங்க, கீழே காரில் உட்காந்துருக்கோன்னு கூப்பிட்டாரு. நான் தாடியெலாம் அப்படியே நரைச்சி போய் நைட்டு எடிட்டிங் முடிச்சுட்டு போனேன். அப்போ உள்ளே என்ட்ரு ஆன உடனே ஒரு சின்ன பாதமாக இருந்தது இந்த காரிடரில், செருப்பு வைக்கிற இடத்துல பக்கத்தில் ஒரு சேர்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ 11 மணிக்கு ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்க இந்த நீயானாவை, அது ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே ஒரு பையன் அரை தூக்கத்தில் அப்படியே அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அவனை பட்டையர் இருந்தாலும் தலையிலே அடிக்கிறார். இவர் உள்ளே போயிருக்கார், நான் அந்த வாசலில் இருந்தில் அவர் உள்ளே வாங்கினாங்க இருக்கட்டுங்க, நாங்கள் உட்காந்து ஏன்னா டப்புன்னு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் எனக்கு ஒரு பெரிய எதிரி இருப்பானா, அதே அது அந்த பையனாக தான் இருப்பான்னு நான் நினைக்கிறேன். அவனை அடித்து இவர் என்ன சொல்கிறாரு, எப்படி பேசுகிறான் பாரு, இவனை மாதிரி நீ பேசு, எப்படி பேசுகிறான் பார், இவனை மாதிரி பேசுங்கிற. நான் அவனை பார்த்துட்டு நான் இங்கேருந்தே கேட்குறேன், சார் அவருக்கு தெரிஞ்சது அவர் சொல்ல, நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா நம்மளை அவருக்கு தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்மளை தெரியாமலாம் இருக்க போது நம்மளுக்கு ஒரு நினப்பு இருக்கும், இது ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு, பார்க்குற பூரா பேருக்கு நம்மளை தெரியும் நம்மளே நினச்சிப்போம். அதில் ஒரு ஜோக் இருக்காது, அப்புறம் சொல்கிறேன். நான் சொன்னேன், சார் அவன் ஏன் சார் கோபிநாத் மாதிரி பேசணும் அப்படின்னு. சார் சும்மா இருங்க சார், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, கோபிநாத் மாதிரி இவனை கொண்டாடல அப்படின்னா. எங்கள் ஆடிட்டு பார்த்து, ஏங்க நீங்கள் யார்கிட்ட பேசுன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னாரு. ஃப்ரெண்டு தான், பட் அவர் யாருன்னு தெரியலையானே. அட சும்மா இருந்துட்டு திரும்ப அவன் அடிச்சு, நான் சொன்னல எழுதி கொடுத்தேன்ல இவனை மாதிரி பேசுன்னு சொன்னல. அவர் அவன் வேணும் வேறு என்ன சொல்கிறாரா, இவருக்கு சங்கடமாக இருக்குது. அப்போ தான் தெரிஞ்சு நம்மளை அப்படித்தான் வெளியில் சொல்கிறாங்க, நம்மளை பார்க்குறப்ப தான் அண்ணாங்கிறாங்க, சொல்கிறப்ப அப்படி தான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டு நான் கொஞ்சம் சார் கொஞ்சம் வாங்கன்னு உள்ளே இழுத்துட்டு யாருன்னு தெரியல என்னோடனே, சார் நீங்களா சார்ன்ட்டு. அப்போ கூட நான் சொன்ன கருத்தை அவர் எடுத்துக்கல, சார் நேர்லேயே வந்திருக்கேன் 2 வார்த்தை சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற. அப்போ கூட அவர் ஏங்க இவனை மாதிரி பேசணுங்கிற கருத்தை அவர் எடுத்துக்கல, 2 வார்த்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறார். பிகாஸ் அப்புறமா அந்த பையன் நல்லா அவன் கொஞ்ச நேரம் ஒரு 10-15 நிமிஷம் இருந்தோம். அந்த கேப்பில் அவன் எக்ஸைட் ஆகி ஓடி போயிட்டு அவனுடைய டிராயிங்ஸ்லாம் எடுத்துக்கொண்டாந்து என்கிட்ட காட்டுறான். அவனுக்கு வரையணும்னு ஆசை. நீ ஒரு ஆர்ட்டை கற்றுக்கலாம், என் டேர்ம்ஸுக்கு கற்றுக்க. ஏன்னா நான் வந்து இவனை மாதிரி பேசணும்னு நினச்சேன், என்னால் முடியலை, அதனால் நீ பேசிட்டு போயிரு. நம்ம இந்த எல்லா ஜட்ஜ்மெண்ட் தான் சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாமளாம் நினச்சிக்கோ நம்மளை எல்லாருக்கும் தெரியும்னு. ஒரு தடவை ஒரு பெரிய மாலில் நான் துணி எடுக்க போயிருக்கேன், என்னுடைய மனைவியோடு திருமணமான புதிது. ஒரு கேரக்டர் என்ன தூரத்துலேருந்து குறுக்குருன்னு பார்க்குறாப்புல. ஓகே நான் ஓகே நம்மளை தான் எல்லாருக்கும் தெரியுமே இல்லையா. என் ஃப்ரெண்டு சொல்லுவான், மாப்பிள்ளை டிவி ஆஃப் பண்ணால் கூட நீ தெரியுற அப்படிமா. அந்தளவுக்கு வந்து அதனால் சரி நம்மளை கட்டாயம் தெரியாமலாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர் நம்மளை வந்து பேசுவாரா, ஏன்னா மனைவி வேறு இருக்காப்புல, பார் எவ்வளோ பாப்புலரான அவரால் நீ கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறுன்னு பார்க்குறாரு. எனக்கடா இருந்தாலும் வந்தும் பேச மாட்டேங்கிறான், இல்லை பார்க்காம போனாலும் பரவாயில்லைங்கிறான். எனக்கு என்னென்னா இவர் பார்வையிலேருந்து நகரவும் முடியல, வர்றாப்புல பார்க்குறாப்புல. அப்புறம் நானே வந்து அவர்கிட்ட வந்து வாங்க அப்படின்னேன், நம்ம பெரிய மனுஷல்ல அந்த ஃபீலிங்கில் வந்துட்டு கிட்ட வந்துட்டு அப்படி வந்தாரா ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கணுமான்னு நான் கேட்டேன். ஏன்னா அவர் பாவம் அதுக்கு தான் தயங்கி நிற்கிறாரு போடுங்க. அவர் கேட்டார் பாருங்கள் ஒரு கேள்வி. அது வரைக்கும் கூட என் மனைவி அந்த பக்கம் துணி எடுத்துகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவர் கிட்ட வந்தவொடனே என் மனைவியும் பக்கத்தில் வந்துருச்சு. அவர் சொன்னார், நீங்கள் பழனிசாமி தானே அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போடுச்சு. பழனிசாமியா, யார் அந்த ஆளு அப்படின்னா, இல்லை நான் வந்து இப்போ வெளிநாட்டில் இருக்கிறேன், என் கிளாஸ்மேட்டு உங்களை மாதிரியே இருப்பான், நீங்கள் பழனிசாமி இல்லையா அப்போ அப்படின்னாரு. அந்த ஆள் என்னை விட சத்தியமாக வயசு கூட வேறு. அவர் என்னை 2 வருத்தம் எனக்கு. முதல்ல என்னை தெரியவும் இல்லை, 2வது அந்த ஆள் வயசுக்கு நம்மளே இழுத்தாந்துட்டான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன கேட்டால், அப்போ நீங்கள் பழனிசாமி இல்லையா அப்படின்னு கோவப்படுறாரு. நீ ஏன்டா பழனிசாமி இல்லைங்கிற மாதிரி.
இல்லைங்க அப்படின்னோடனே பரவாயில்லைங்க அப்படி போயிட்டாப்ல. எனக்கா என்னன்னா அந்த ஆள் கேட்ட கூட வருத்தம் இல்லை. அந்நேரம் வரைக்கும் தூரத்தில் என் ஒய்ஃப் நின்னாப்ல, அந்த நேரம் பார்த்தா பக்கத்தில் வரணும். அவன் ஒன்றுமே சொல்லாமல் நகர்ந்து போயிட்டான். ஏதாவது சொல்லியிருந்தாலும் கூட பரவாயில்ல, இன்னும் அது ரணமாக இருக்குது. அகெயின் இட்ஸ் அ ஜட்ஜ்மெண்ட் தட் வி பிலீவ் தட் எவ்ரி ஒன் நோஸ் அஸ். அதனால நம்ம நினைக்கிறோம் அவன் அப்படி சொல்லிடுவான், இவன் அப்படி சொல்லிடுவான், இவன் இப்படி டொப்பி விட்டுருவான், அவன் அப்படி டொப்பி விட்டுருவான். ஒரு வேலுக்கும் உங்களை தெரியாது. முதல்ல தெரிஞ்சுக்க. நாம் தான் நினச்சிட்டு இருக்கோம் இந்த உலகமே நம்மளை உத்து கவனிச்சுக்கிட்டு இருக்குன்னு. உலகத்துக்கு 1000 வேலை இருக்குது. அவனுக்கு அவன் பிரச்சனை இருக்குது, அவன் நல்லது கெட்டது இருக்குது, அவன் குடும்பம், அவன் பொண்டாட்டி, அவன் பிரச்சனை, அவன் சொந்தக்காரன், கடன், இஎம்ஐ பிரச்சனைன்னு 1000 பிரச்சனை இருக்கான். இந்த பிரச்சனைகள் உங்களை பார்த்து உங்களை பற்றி தப்பாக பேசி 4 பேர்ட்ட குசு குசுன்னு அதை சொல்லி, அதை தெருவில் சொல்லி, அது தெருமுக்கில் சொல்லி, அதை 10 பேர்ட்ட சொல்லி, அதனால தான் அவங்க நம்மளை இப்படி உத்து பார்க்குறாங்கன்னு நீங்களாக அவனை உத்து பார்க்குறீங்க. அவன் பாட்டுக்கு சோத்தை தான் உத்து பார்த்துக்கிட்டு இருக்கான். The world is so simple that you don't complicate it. If you want to run a peaceful life, don't complicate. Life is simple. வாழ்க்கை அழகானது. நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணாமல் இருந்தால் போதும். நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு அவ்வளோ ட்ரை பண்ணுறோம். லைஃப்பில் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் ஈஸி. ஏன்னா அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். நாம் கஷ்டப்பட்டு துயரமாக இருக்க பழகிறோம், ஆசைப்படுறோம், அது பிடிக்குது. மனிதனுக்கு துயரம் பிடிக்குது, ஏதோ ஒரு இடத்துல வலி பிடிக்குது. அதனால பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வளர்ந்தால் கூட பெரிய பேய் கதை சொல்லுவாங்க. அந்த காலத்தில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், ஒன்றும் இல்லை, எல்லாரும் மாதிரி ஸ்கூலுக்கு போயிருப்பார், எல்லாரும் மாதிரி படிச்சிருப்பார், எல்லாரும் மாதிரி சம்பாரிச்சிருப்பார். அதுக்கு அப்பாக்கள் ஒரு கதை வச்சுருப்பாங்க. பார்க்கணும், எங்கள் அப்பா 10 காசு கொடுப்பார், அந்த 10 காசு எடுத்துரு. அப்போ மேரி பிஸ்கட் அவ்வளவு தான், ரைட்டு தானே? உனக்கு 10 காசு கொடுத்துருக்காங்க, எங்ககிட்ட இப்போ நீ புழுகிற. அப்போ மனிதனுக்கு என்னென்னா என் வாழ்க்கை வலிமிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். ஒரு பீஸ்ஃபுல்லான சிம்பிளான லைஃப்பை நம்ம வாழணும் நம்ம நினைக்கல. துயரமே தொடரக்கூடியது, மகிழ்ச்சி என்பது அரிதாக நடக்கக்கூடியது என்று நாமளாக ஜட்ஜ் பண்ணி வச்சுருக்கோம். துயரம் தான் எப்பொழுதும் இருக்கும், மகிழ்ச்சி நீடிக்காது என்று நாம நம்புகிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லது கெட்டதில் பார்த்தீங்கன்னா சில லேடிஸ்லாம் மீட் பண்ணுவாங்க, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருப்பாங்க. இந்த கசின் குரூப்பில் இருக்கவங்களா இருப்பாங்க. சந்தித்து பழைய கதைகள், கிசு கிசுக்கள்னு சந்தோஷமாக 4-5 விஷயங்கள்லாம் பேசி சிரித்து கண்ணுலேருந்து அப்படி தண்ணியெல்லாம் வர அளவு சிரிப்பாங்க. அப்போது ஒரு ஆண்டி சொல்லுவாங்க, ரொம்ப சிரிச்சிட்டேன், நாளைக்கு என்ன போகுதுன்னு தெரியலை அப்படிம்பாங்க. அப்போ சிரிக்கும்போது கூட நாளைக்கு அழுதுருவோமோன்னு கவலையாக இருக்குது. இன்றைக்கி சிரிப்பு வந்தால் சிரிங்க, நாளைக்கு அழுக வந்தால் அழுங்க. லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். டோன்ட் காம்ப்ளிகேட் இட். டோன்ட் காம்ப்ளிகேட் இட் பை ஜட்ஜிங் அதர்ஸ் அண்ட் ஜட்ஜிங் யுவர் செல்ஃப். இதில் உலகமாக ஜட்ஜிங் எது தெரியுமா? நான் இப்படி தான், இதுதான் இருக்கலே 1ஆம் நம்பர் ஏமாத்து வேலை. நான் இப்படித்தான்னு ஜட்ஜ் பண்ணி வச்சுக்கிறது. அதனால சில நேரத்தில் நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டா, சே நான் போய் இப்படி பண்ணிட்டேனே, நீங்கள் பெரிய இவர், நீங்கள் போய் இப்படி பண்ணிட்டீங்க. அவன் 15 வருஷமாக ஷோ நடத்திட்டு பழனிசாமி அணின்னு கேட்டதை தாங்க முடியாமல் கதறான் இல்லையா? We believe that the whole world is looking at you people. No, it is not like that, that everybody have their own ways to work. And they don't bother about us. We believe that everybody is looking at us. அதனால தான் அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் என்ன பண்ணுது, நம்மளும் மற்றவனை கவனிக்க வைக்குது. என்னை அவன் எதிர்த்தானா அவனுக்கு எதிராக நான் கவுண்டர் பாயிண்ட் போகிறதுக்கு ஒன்று பண்ணணும்ட்டு கடைசி வரைக்கும் நம்ம வாழ்வதே இல்லை. The very purpose of life is living. வாழ்வதன் அடிப்படை நோக்கம் என்பது வாழ்வது மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் ஜெயிக்கிறது, அவனை தோக்கடிக்கிறது, இவனை தோக்கடிக்கிறது, வீட்டு வாசலில் காரை நிறுத்துறது, 450 மார்க்கு 10ஆம் வகுப்பில் எடுக்கிறது, 1500 மார்க் இதில் எடுக்கிறது, அதில் எடுக்கிறது. நத்திங் டூயிங். பி சிம்பிள், பி என்ஜாயபிள். தட் இஸ் லைஃப். அவ்வளோதான். நீங்கள் இதுக்குள்ளே உங்கள் அறிவென்று நினைத்து கொண்டு நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தந்திரங்களை அறிவென்று நம்பாதீர். அடுத்தவனை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு பேர் தந்திரம், அது அறிவு இல்லை. ஒரு ஜட்ஜ் பண்ணிவிட்டு அது சரியான, அதை சரியாக்குறதுக்காக போராடுறதுக்கு பேர் தந்திரம், அது அறிவு இல்லை. மனிதன் அறிவோடு இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு 10 பைசாக்கு போகாத ஒரு விஷயம் இருக்கும்னா அதுக்கு பேர் அறிவு. உண்மையாக தான், அழகாக அதை தான் அவங்க சொன்னாங்க. கற்றதுனால் ஆய பயன் அவங்க புதுகை பாரதி பேசுகிறப்ப சொன்னாங்க, நீ படித்தவங்கிறதுக்கான அடையாளம் அதை வச்சு நீ என்ன செய்கிறேங்கிறதுல தான் இருக்குது, எவ்வளோ படித்தேங்கிறதுல இல்லை. அவ்வளோதான். அறிவை வச்சதுக்கு ஒன்றுமே இல்லை. அணுகுண்டு தயாரிக்கிறவனுக்கும் அணுசக்தியை சரியாக பயன்படுத்துகிறவனுக்கும் ஒரே மூளை தான். 2 பேரும் அணுவை வச்சு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சவன். ஒருத்தன் அதை நாட்டுடைய நல்லதுக்காக செய்கிறான், ஒருத்தன் அதை நாட்டை அழிக்கிறதுக்காக செய்கிறான். 2 அறிவு தானே. வேட்டைக்காரங்கத்திக்கு தோட்டக்காரங்கத்திக்கு வித்தியாசம் இருக்குது. ஒருத்தன் வெட்டுனா முடிஞ்சிடும், ஒருத்தன் வெட்டுனா வளரும். உன் கத்தி என்ன வேலை பார்க்குதுங்கிறது தான் இங்கே முக்கியம். ரைட்டு தானே? அப்போ உங்கள் ஜட்ஜ்மெண்ட் இங்கே என்ன வேலை பார்க்குது? ஒரு நல்ல வேலையும் பார்க்கல. உங்கள் அறிவு இங்கே என்ன வேலை பார்க்குது? தந்திரத்தை அறிவென்று நம்புகிறது, குயுக்தியை புத்திசாலித்தனம் என்று தீர்மானித்துக் கொள்ளுகிறது. உங்கள் மனதையே உங்கள் அறிவை வைத்து ஏமாற்ற பார்க்குது. மூளைக்கு மனசுக்கு சண்டை வரப்போ மூளை ஜெயிக்க விடாமல் பார்த்துங்க. மூளை எல்லாத்தையும் லாஜிக் பேசும், மனசு மட்டும்தான் இமோஷன் பேசும். இமோஷன் மேட்டர்ஸ். ரைட்டு தானே? தப்பு தாயா இருக்கட்டும், தாய் மாமன் தப்பு பண்ணிட்டான், ரைட்டு, படியேறி வாசலுக்கு வந்துட்டான் பத்திரிக்கை வைக்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்க? மூளை என்ன சொல்லும்? தப்பு பண்ணான், அவனை வீட்டுக்குள்ளே விடாதன்னு சொல்லும். 1000 இருந்தாலும் அவன் என்ன உள்ளே வர சொல்ல அவங்க அம்மா சொல்லும்.
மன்னிச்சு உள்ள மகன் வர சொல்லத்தான் செய்வான். சாரின்னு சொல்லி காப்பி தான் கொடுப்பான். ஏதோ ஒரு வயசில் புரியாமல் செஞ்சுட்டேன்னு அவன் மன்னிப்பு கேட்கறதுக்கான வாய்ப்பை உங்கள் அறிவு தடுத்துரும், மனசு இடம் கொடுத்துரும். வி ஆர் குட் பீப்புள். முதல்ல அதை நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்ம கெட்டவேங்கிற ஜட்ஜ்மெண்ட்லேயே முதல்ல வெளில வாங்க. 10 வருஷம் 15 வருஷம் பகவன் யாருன்னு நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் கூட சில பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க. உங்கள் வீடுகளே அது இருக்கலாம். உங்களுக்கு ஒரு அத்தை இருந்த விஷயமே தெரியாமல் 25 வயசு வரைக்கும் வளர்ந்தவங்களாம் இங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் அப்பாவுக்கும் அவங்க தங்கச்சிக்கு ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை, மச்சன முறையில் ஏதோ பிரச்சனை வரப்போய் அவங்களோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு அவங்க மைக்ரேட் ஆகி ஏதோ ஒரு 300 கிலோமீட்டருக்கு அப்பால் ஏதோ ஒரு ஊருக்கு அவங்க போய் செட்டில் ஆகிருப்பாங்க. எங்கேயாவது ஏதோ கல்யாணத்தில் பார்க்குறப்ப அவங்க அந்த பக்கம் போவாங்க, இவங்க இந்த பக்கம் போவாங்கிற மாதிரி ஏதோ ஒரு இதில் பார்த்துருப்பாங்க. இவனுக்கு சாட மாடையாக தெரியுது நம்மளோட அத்தைன்னு. ஆனால் போய் பேசுகிறது கிடையாது, தெரியாது. அவங்களும் ஆசையாக அங்கேருந்து பார்ப்பாங்க. அப்படி இருப்பாங்க. நீ செத்தா நான் வரமாட்டேன், நான் செத்தா நீ வரமாட்டேன், தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி 2 குடும்பத்துக்கு இடையில் பரம்பரையாக பகை, 15 ஆண்டு கால பகை, நேருக்கு நேராக சந்திச்சுக்கிறது இல்லை. இப்படியான மனுஷன் நம்ம. ரைட்டு தானே? நான் சொல்கிறேன், உங்கள் குடும்பத்தில் இது நடந்திருக்கும். இந்த 2 பகையான சமூகமோ சண்டையோ அல்லது குடும்பத்துக்குள்ள பிரச்சனையோ 2 பேரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நல்ல நாள் பெரிய நாள்னு ஒரு இடத்துல வர்றப்ப எதிர் துருவத்தில் இப்படி சந்திச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். எதிரில் இப்படி சந்திக்கிறப்ப இந்த 2 பேரில் யாரோ ஒரு ஆள் கண்களை சந்திச்சுட்டு தவிர்க்க முடியாமல் அப்படின்னு சொல்லிட்டா இவர் எப்படி இருக்குன்றவார். இவ்வளோ தான். இந்த பைத்தியக்காரத்தினுக்கு எதிராக 15 வருஷமாக அடிச்சுக்கிட்டீங்க. நீங்கள் இவ்வளோ நல்லவன் தானே. அதுக்கப்புறம் பிரியாணி எடுத்து தின்னுக்கிட்டு மாப்பிள்ளை நம்ம 2 எதுக்கு மாப்பிள்ளை சண்டை போட்டோமோ வாங்கி 15 வருஷம் லைஃப் போச்சா இல்லையா? எவ்வளவு நல்லது கிட்ட இருந்திருக்கும். எத்தனை சம்மந்தம் பண்ணியிருக்கலாம். அவன் காலேஜ் சீட்டு வாங்கி நீ கொடுத்துருக்கலாம், அவனுக்கு கடன் கொடுத்துருக்கான், அவன் உனக்கு கடன் கொடுத்துருப்பான், உனக்கு பிரச்சனை வந்தப்போ ஓடோடி வந்து நின்றுருப்பான். அற்புதமான உறவை 15 ஆண்டுகள் உங்களுடைய முன்னெடுக்கப்பட்ட முடிவுகளில் ஈகோவில் தொலைச்சி வச்சுருங்க. வி ஆர் குட் பீப்புள், வி ஆர் ட்ரைங் டு பி பேட். அதான் பிரச்சனை இங்கே. வி ஆர் ஆக்சுவலி குட் பீப்புள் தன் வி ஆர் ட்ரைங் டு பி பேட்.